ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் நெய் சாதமும் அதுக்கு சைடிஷ்ஷாக சிக்கன் குருமாவும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பேனில் 50 ml எண்ணெயும் 50 ml நெய்யும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. நல்ல எண்ணெயில் பொரியட்டும். வெறும் நெய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்பவே திகட்டும். அதனால நான் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கமன்னு வாசம் வருது. இந்த டைமில் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், ரொம்பவும் ப்ரௌன் ஆக வேண்டாம். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு இந்த ரேஷியோவில் அரைச்சி வச்ச விழுது. இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி மல்லித்தழை போட்டுக்கிறேன். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். புதினா கொஞ்சம் சேர்க்குறதுனால நமக்கு பிரியாணி வாசனை வருமானு கேட்கலாம். சில பேர் கேட்பாங்க, டவுட் வரலாம். அது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த நெய் சாதம் ஜீரணம் ஆகிடும் அந்த புதினா சேர்க்குறதுனால. அதுக்காக நம்ம புதினா சேர்க்குறோம். இப்போ 2 தக்காளியும் 4 பச்சை மிளகாவையும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் ரொம்ப வேகக்கூடாது, வெந்து குழையக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி அதோடைய நெய் சாதத்துடைய கலரே வராது. அதனால் வெந்தால் போதும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தக்காளியை உடச்சி விட வேண்டாம், அப்படியே வெந்து வந்தால் போதும். கூடவே 50 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ரைஸ் கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நான் ஏற்கனவே 3 ஆளாக்கு அரிசியை 2 டைம் கழுவி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு ஆளாக்குக்கு 1.5 ஆளாக்கு தண்ணி விதமாக நான் 4.5 ஆளாக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா குழையலை பாருங்கள். நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 4.5 ஆளாக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போவுமே நீங்கள் உப்பு சரி பார்த்து போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரமாக கலந்து விடாதீங்க, கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அரிசி உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உடன் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா
அவ்வளோவா உடஞ்சி வரல. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி உடஞ்செல்லாம் வரல, நல்லாவே இருக்குது அந்த உடன் கரண்ட் யூஸ் பண்ணுறப்ப. இந்த மாதிரி தண்ணியும் ரைஸும் சம அளவு இருக்கிறப்ப ஒரு கிளறி நம்ம 15 நிமிஷம் மூடி போட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு பலன்னு வெந்து சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் நல்லா கொஞ்சம் கூட குழையவும் இல்லை, ரைஸ் வேகாமலும் இல்லை, கரெக்டாக வந்திருக்குது. நல்லா வாசனை கமன்னு வருது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு உதிராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க. நெய் சாதம் ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன், ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி வரும், அதனால் அதுவே போதுமானது. 50 ml எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே லாஸ்ட்டில் போடுவாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கி அந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொத்தமல்லி தலையோடைய அந்த வாசனை, அதோடய டேஸ்ட் வந்து அப்படியே அதில் நல்லா இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம். சாம்பார் செய்யும்போது கூடவே இதேமாரி எண்ணெய் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சாம்பாரில் செஞ்சு பாருங்கள், சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, அந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், நான் எண்ணெய் ரொம்பவே சேர்க்கவே இல்லை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது 200 கிராம் தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. உப்பு போடுங்க, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க, அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கிடுச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதிலே போட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதிலே நல்லா வேகட்டும், அந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி ஊற்றாதீங்க, இந்த மசாலாவும் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் விட்டுடுங்க. பெரட்டி விடுங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். நான் வந்து
ஒரு அரை முறி தேங்காய் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். 4 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக வர்றதுக்காக. இது நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலேயே அது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் அந்த தேங்காய் விழுதை நான் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிளறிக்கங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா சிக்கன் வேக வேக அதிலிருந்தும் தண்ணி வரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் குருமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த அளவுக்கு தான் ஊற்றுவோம். இதுவே எனக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் நெய் சாதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடுங்க. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. மேலே ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாம். நெய் சாதமும் சூப்பரான அல்டிமேட்டான காம்பினேஷன் சிக்கன் குருமாவும் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த தேங்காய்பால் சாதமும் சிக்கன் குருமாவும் எங்கள் ஊரில் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளைக்கு மறுவீடுக்கு விருந்து வைக்கிறப்ப கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுப்பாங்க. மெயின் மெனுவாகவே இது இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.